ஹலோ எவ்ரிவன். ஒன் டே ஒன் பேராஜம்பிளில் இன்றைக்கி பார்க்க போகிற பேராஜம்பிள் எப்படின்னா, ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வருது, மெயின்ஸ்லேயுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் வருது. எப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் சென்டென்ஸ் தான் கொடுக்குறாங்க, ஒரு 4 சென்டென்ஸு. பட் ஆனால் அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இதை வந்து நம்ம வந்து பேராஜம்பிள் ஆர்டர் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இந்த பேராஜம்பிள் வந்து நம்ம எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சுல, ஸோ இது வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் வந்து ஆலிவ் போர்ட்லலாம் எடுத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. ஆனால் அதில் வந்து நம்மளால் அந்த டைமுக்கு நம்ம ஒரு பெரிய பேராஜம்பிள் கொடுத்து கூட நம்மளை அப்ரோச் பண்ண சொன்னால் அப்ரோச் பண்ணிவிடுவோம். பட் ஏன்னா இந்த குட்டி குட்டி பேராஜம்பிள்ஸ் இந்த மாதிரி சிங்கிள் சென்டென்ஸில் வரது நம்மளால் அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ லைக் இப்போ எல்லா கைண்ட் ஆஃப் பேராஜம்பிள்ஸும் நம்ம பார்த்துட்டு வரதுனால ஸோ இந்த டைப்பும் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா PQRS அப்படின்ற ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன்ஸுமே கொடுத்துட்டாங்க. QSRP, SQPR, SQRP, PQSR, QPRS அப்படின்ற சென்டென்ஸுமே நம்மளுக்கு என்ன படுத்துட்டாங்க, ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து பேர் பண்ண போகிறோம். ஸோ இட் வில் மேக் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் வில் மேக்னா எது இட்டுன்றது எதை குறிக்கிறது? அப்போ வந்து ஆக்சுவலி இட் வந்து ஒரு சில டைம் வந்து சப்ஜெக்ட் டூப்ளிகேட் சப்ஜெக்டாகவும் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இங்கே எதுவுமே அது ஸ்டார்ட் ஆகாத மாதிரி தெரியுது. பட் ஆனால் இட் வில் மேக்கப் ஃபார் த லாஸ், அது வந்து இந்த சென்டென்ஸ் நம்ம ஃபுல்லாக படித்தோன்னா நம்மளுக்கு அது அந்த மாதிரி மேக் ஆகுதா இல்லையான்றதை நம்ம கெஸ் பண்ணலாம். இட் வில் மேக்கப் ஃபார் த லாஸ் இன் டேக்ஸ் ரெவன்யூ ஓவர் சக்ஸசிவ் சைக்கிள் ஆஃப் கார்ப்பரேட் டேக்ஸ் கட்ஸ், most of which were aimed at spurring domestic industrial development. பட் ஆனால் இதில் ஏதோ ஒன்று பற்றி பேசியிருக்காங்க, ஆனால் என்ன பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஆனால் நம்மளுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஜென்ரலாக பற்றி பேசியிருக்கிறது தான் ஆப்வியஸாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் அதை வச்சு இது வந்து ஃபஸ்ட்டு வராது, அப்போ பி இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸை வந்து நான் எலிமினேட் பண்ணுறேன். அப்போ ஆப்ஷன் டி வராதுன்றதை கெஸ் பண்ணிட்டேன்னா தென் வந்து செகண்ட் ஆப்ஷன் படிக்கிறேன். more than 64 years after Mr. Deshmukh called for the nationalism of insurance. 64 வருஷத்துக்கு மேலே அதுக்கப்புறமா தேஷ்முக் வந்து நேஷனலிசம் ஆஃப் இன்சூரன்ஸ் கூப்பிட்றாங்க. த கவர்மெண்ட் வில் பார்ஷியலி டிஸ்இன்வெஸ்டட் இட்ஸ் ஹோல்டிங் இன் LIC. ஓகே, ஸோ இதில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. என்னது? more than 64 years after தேஷ்முக் வந்து கால்டு ஃபார் த நேஷனலைசேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ்க்காக கூப்பிட்றாங்க தேஷ்முக்குன்றவங்கள. இந்த கவர்மெண்ட் வில் பார்ஷியலி இன்வெஸ்ட் இட்ஸ் ஹோல்டிங் இன் LICன்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தை ஜென்ரலாக பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, கியூவை படிக்கும் போது கியூ ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வர வாய்ப்பு இருக்கா மாதிரி இருக்குது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், த சிம்பிள் ஆன்சர் இஸ் ஸோ சிம்பிள் ஆன்சர் இஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. சிம்பிள் ஆன்சர் இஸ் த பார்ஷியல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் LIC இஸ் எ சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு த பப்ளிக் எக்ஸ்செக்கர். ஏதோ ஒரு கொஷின் கேட்டிருந்தா தான் அதுக்கான ஆன்சர் வந்து சொல்லுவாங்க கரெக்டாக. அப்போ எனக்கு ஆர் வந்து ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஓகே, திஸ் பெக்ஸ் த கொஷின் வை, எது பெக் பண்ணுது அப்படின்ற ஒரு கொஷின் அந்த இடத்துலேயே வந்துடுது நம்மளுக்கு. அதனால் இதுவுமே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. ஸோ எனக்கு அப்போ இதில் நான் என்ன கெஸ் பண்ணிட்டேன்னா கியூ தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸு. எனக்கு கியூவில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று கியூக்கு அப்புறம் எஸ் வரணும், இல்லைனா கியூக்கு அப்புறம் PRS வரணும். நம்மளுக்கு இப்போ இந்த 2 ஆப்ஷன் தான் வரும்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஒன்று ஏ இல்லைனா ஈன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எது கன்ஃபார்ம்? கியூ. ஸோ வேறு எதுனா பேர் ஆகுதான் நம்ம செக் பண்ணணும் கரெக்டாக. செகண்ட் ஸ்டெப்பு இங்கே த சிம்பிள் ஆன்சர் அப்படின்னு வருது. இங்கே வந்து திஸ் பெக்ஸ் த கொஷின் ஒய் நவ் அப்படின்னு வருது. ஓகே, இங்கே எல்லோவில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், திஸ் பெக்ஸ் த கொஷின் ஒய் நவ். அதுக்கு அந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் இங்கே சிம்பிள் ஆன்சர் அப்படின்னு வருதா. அப்போது எனக்கு இந்த இடத்துல என்ன சொல்லலாம், கொஷின் இங்கே கேட்குறாங்க, பேர் ஃபார்ம் ஆகுதா, எஸ்ஸுக்கு அப்புறம் அதோட ஆன்சர் வந்து த சிம்பிள் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லலாமா. அப்போ SRன்றது ஒரு பேருன்னு தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு நான் வேறு எதுவுமே எனக்கு இந்த 4 சென்டென்ஸோட எனக்கு மீனிங்கே புரியலனாலும் பரவாயில்ல. பட் நான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும் எப்போவுமே நம்ம கண்டுபிடிச்சிடணும். அதை கண்டுபிடிச்சிட்டோமா, அதுக்கு அடுத்தது நான் பார்க்குறது இதில் இந்த மாதிரி பேராஜம்பிளில் பேர் எதுனா இருக்கான்னு செக் பண்ணுவேன். அது வந்து ஆன்சர் ஆப்ஷன்ஸோட செக் பண்ணும்போது சரி எனக்கு வந்து திஸ் பெக்ஸ் த கொஷின் ஒய் நவ் கரெக்டாக. ஸோ த சிம்பிள் ஆன்சர் இஸ் அதுக்கான சிம்பிள் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு SR பேருன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ SRன்னு பார்த்தீங்கன்னா ஈல இல்லை கரெக்டாக. இங்கே என்ன இருக்குன்னா RSன்னு இருக்குது.
ஆர்எஸ்ன்னு இருக்குது. ஆனால் எனக்கு கொஷின் கேட்டுட்டு தான் ஆன்சர் அப்படின்ற ஒரு சாப்டரே வரும். அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஆர்எஸ் அப்படின்றது வராதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். எஸ்ஆர் தான் பேர். அப்போது எனக்கு இந்த ரிமைனிங் இருக்க இதுதான் ஆன்சருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது QSRP இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணலாமா? கரெக்டாக? இப்போ நீங்கள் படித்து பாருங்கள். Q ஸ்டார்ட் ஆகுது. More than 64 years after Deshmukh called for the nationalism of insurance, the government will partially disinvest its holding in LIC. Next, yes, this begs. Thisனா எதை thisன்னு நம்ம ரெஃபர் பண்ணுறோம்? இந்த நேஷ்னலிசம் ஆஃப் இன்சூரன்ஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம இங்கே திஸ்ன்ற இங்கே ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறோம். திஸ் பெக்ஸ் த கொஷின். ஸோ இந்த நேஷ்னலிசம் ஆஃப் இன்சூரன்ஸ்க்காக தான் தேஷ்முக அவங்கள கூப்பிட்ருக்காங்க. இது வந்து எதை கொஷினை வந்து பெக் த கொஷின் ஒய் நவ். அதுக்கப்புறமா த சிம்பிள் ஆன்சர் இஸ் த பார்ஷியல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் எல்ஐசி இஸ் எ சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு த பப்ளிக் எக்ஸ்செக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து அதுக்கான ஆன்சராக இருக்குது. தென் வந்து இதுதான் வந்து இட் வில் மேக். ஸோ இந்த பப்ளிக் எக்ஸ்செக்கர் தான் இட் வில் மேக் அப் ஃபார் த லாஸ் இன் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்ற சென்டென்ஸ் வந்து ஜாயின் ஆகுது. ஓகேங்களா, அப்போது எனக்கு நான் ஜஸ்ட்டு இதை சிம்பிளாக முடிக்க வேண்டிய ஒரு இதுதான். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பேர் ஆகிறது ப்ளஸ் ஆப்ஷனில் செக் பண்ணுறேன், அவ்வளோதான். அண்ட் எலிமினேட் பண்ண கற்றுக்கோங்க ஆப்ஷன்ஸை. எப்போவுமே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் டக்குன்னு எலிமினேட் பண்ண கற்றுக்குறோமோ அப்போ வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த கொஷின் கரெக்டாக இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்றத, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் தெரியலனாலும் இது வராது அப்படின்றத நீங்கள் ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணணும் எப்போவுமே. ஓகேங்களா, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே வந்து PQRS அப்படின்ற ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு தான் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து இங்கே பாருங்கள். த்ரூ ஆதார் சேவிங்ஸ் வர்த் 90,000 crore have accrued to the government as per the UIDAIயோட 2017-18 ரிப்போர்ட்டை. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஆதார் மூலமாக 90,000 வந்து என்ன ஆயிருக்குன்னா க்ரோர் வந்து சேவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆதார் இதுவில் இந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது 90,000 crore கிட்ட அமௌண்ட் வந்து சேவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரா மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே ஜென்ரலாக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு படிக்கிறேன். பட் நாட் ஸோ ஃபாஸ்ட். ஸோ பட் நாட் ஆனால் அப்படின்றது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இது எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. இட் கன்சிஸ்ட் டீட்டெயில்ஸை. ஸோ இட்டுன்ற ஸ்டார்ட் ஆகும்போது இட்டுன்னு கண்ணை மூடிட்டு வராதுன்னு சொல்லிடக்கூடாது. இதை ஃபுல்லாக படித்து பார்க்கணும். It consists details finding from an extensive empirical study of the impact of Aadhaar is reducing leakages and accruing fiscal savings. It consists details. இது வந்து டீட்டெயில்ஸ் வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்ற ஒரு கொஷின் எழும்பும் போது தான் இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராதுன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு they have just published. ஸோ தேன்றது யாரோ பர்சன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்லலாமா? ப்ரொனவுன். கரெக்டாக, தேன்றது ஒரு ப்ரொனவுன். இது வந்து யாரோ முன்னாடி யாரையோ ஒரு பர்சனையோ ஓகேங்களா அவங்கள தான் வந்து ரெஃபர் பண்ணும் தேன்றது. கரெக்டாக, THEY அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராதுன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அப்போது ஆப்வியஸாக எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா பி தான் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இது எலிமினேட் பண்ணுறேன். CDE வந்து P ஸ்டார்ட் ஆகலை, அதனால் அதை எலிமினேட் பண்ணிடுறேன். இப்போ ஒன்று ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் பி. ஸோ எனக்கு Pன்றது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஆகிடுச்சு. இங்கே தேன்ற ஒரு ப்ரொனவுன் இருக்கா? ஸோ இதை வச்சு நம்ம பேர் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு Qவில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கார்த்திக் முரளிதரன், பால் நிக்கர்ஸ் அண்ட் சந்தீப் சுக்தாங்கர் இவங்க தான் வந்து இவங்களை தேன்ட்டு இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கலாமா? ப்ளூரல் தானே 3 பேர் இருந்தா. ஸோ தே ஹாவ் ஜஸ்ட் பப்ளிஷ்டு நியூ ஒர்க்கிங் பேப்பர் அப்படின்னு சொல்லலாமா? பேர் பண்ணலாமா? அப்போது எனக்கு Qக்கு அப்புறம் எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னா எஸ்ன்ற ஒரு பேர் கிடச்சிருக்கு. ஓகே, அப்போது P ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், QS இங்கே இருக்கா? இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போது PQSR. ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் தான்.
ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். பேர் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா இந்த தேன்ற ப்ரொனவுன் வச்சு தான் நான் பேரே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். கார்த்திக், முரளிதரன், பஹால் நிக்கஸ் அண்ட் சந்தீப் சுக் தங்கர் அப்படின்ற இந்த 3 பேர் வந்து ப்ளூரல். கரெக்டாக. இவங்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இப்போ ஒரு நேம் இருந்துச்சுன்னா ஹீ ஆர் ஷீ யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதுவே வந்து அவங்களோட ஆப்ஜெக்ட் இதுவாக குறிக்கணும்னா ஹிம், இஸ், ஹர் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தே இவங்க தான், இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிஷ்டு நியூ ஒர்க்கிங் பேப்பர் அப்படின்னு சொல்லலாமா. அப்போது எனக்கு இங்கே பேர் வந்து கிடச்சிருந்துச்சு QS. ஸோ இதை வச்சு தான் நான் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணேன். இப்போ ஆப்ஷன் பி அப்படின்றது கரெக்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு இதுக்கான ஆன்சர் என்னென்னா PQSR. ஓகே. ஸோ கிளியர். இப்போ நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைனலாக ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கலாம். இப்போ த்ரூ ஆதார் சேவிங்ஸ் வர்த் 90,000 crore. ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆதார் மூலமாக 90,000 crore வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. கியூவில் என்ன பேசுகிறாங்க, பட் நாட் ஸோ ஃபாஸ்ட், ஆனால் இது ரொம்ப சீக்கிரமாக நடக்கலை அப்படின்றத சொல்கிறாங்க. 90,000 crore சேமிக்கிறது சீக்கிரமாக நடக்கலை அப்படின்றத கியூவில் சொல்கிறாங்க. இதை சொன்னது யாருன்னா இந்த 3 ப்ரொஃபஸர். இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, எஸ். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து ஒரு நியூ ஒர்க்கிங் பேப்பர் அப்படின்ற ஒரு இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்ன ஆயிருக்குன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாமா. ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஆப்வியஸாக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஸோ இப்போ தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மாதிரி PQRS அப்படின்ற சென்டென்ஸ் இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ heat served the purpose for more than 60 years until it closed in 1954. ஸோ இது வந்து பர்போஸ் ஃபார் மோர் தென் 60 இயர்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து சர்வ் பண்ணியிருக்கு. ஏதோ ஒரு விஷயம், அது என்ன விஷயம் அப்படின்றது தெரியல. பட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே ஜென்ரலாக இருக்கணும். ஏதோ ஒரு விஷயம், ஆனால் என்ன விஷயம்னு தெரியல. அப்போ ஆப்வியஸாக இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. நெக்ஸ்ட், எலிஸ் ஹைலாண்ட் இஸ் ஏ ஹிஸ்டாரிக்கல் சைட் தட் ஓப்பன்ட் இன் 1892 ஆஸ் அன் இம்மைக்ரேஷன் ஸ்டேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே இந்த மாதிரி இயர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இதில் வந்து பிஃபோர் இந்த இயர் வச்சு கூட நம்ம ஈஸியாக வந்து மார்க் பண்ணிட்டு வரலான்ட்டு. ஆனால் இங்கே எனக்கு 2 இயர் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த இயரும் கொடுக்கல. ஆப்வியஸாக எனக்கு பியில் வந்து இதில் வந்து ஜென்ரலாக எதுவுமே பேசலை. பட் ஆனால் கியூவில் வந்து என்ன சொல்கிறாங்க, எலிஸ் ஐலாண்ட் அப்படின்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட்டு. இது எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1892 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இம்மைக்ரேஷன் ஸ்டேஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஜென்ரலாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கியூவை வந்து நான் ஃபஸ்ட்டு வரலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு பி ஃபஸ்ட்டு வராது. இது கிளியர் ஆயிடுச்சு. In fact, it has been estimated that close to 40% of all current US citizens. So it has been estimated. எது எஸ்டிமேட் பண்ணுது அப்படின்றது தெரியாது. ஸோ நம்மளுக்கு ஆருமே வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கிடையாது. எஸ் பாருங்க, located at the mouth of Hudson River. ஸோ இந்த எலிஸ் ஐலாண்ட் ஹிஸ்டாரிக்கல் சைட் 1892 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இதுதான் வந்து இங்கே எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. லொக்கேட்டட் அட் த மவுத் ஆஃப் ஹுட்சன் ரிவர். அப்போ எனக்கு எஸ் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. ஓகேங்களா. ஆனால் இந்த கியூக்கு அப்புறம் தான் எஸ்லாம் வரும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் எனக்கு கியூ தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்னால் எனக்கு இ வராது, ஆப்ஷன் ஏ வராது. அப்போ 3 ஆப்ஷன் இருக்குது இப்போது. கரெக்டாக BCD அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ கியூக்கு அப்புறம் என்ன தான் வரும்? ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தோணும், ஸோ இங்கே எலிஸ் ஐலாண்ட் ஹிஸ்டாரிக்கல் சைட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி சொல்லுவாங்கன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கியூக்கு அப்புறம் எஸ்ஸுக்கு போவோம். ஸோ QS வரா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். கரெக்டாக. QS வந்து வரா மாதிரி இருக்குன்னு சூஸ் பண்ணுறோமா. ஸோ கியூக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த எலிஸ் ஐலாண்ட் இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ஹுட்சன் ரிவரில். இது வந்து ஹைலாண்ட்ஸ் ஆஃப் மில்லியன் ஆஃப் நியர்லி அரைவ் இம்மைக்ரண்ட் பாஸ் த்ரூ இட் டோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கியூக்கு அப்புறம் எஸ் வரா மாதிரி இருக்குது, ஏன்னா அதோட லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு கியூக்கு அப்புறம் எஸ் வரா மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் QS இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து P இருக்குது எஸ்ஸுக்கு அப்புறம், இங்கே எஸ்ஸுக்கு அப்புறம் R இருக்குது. ஸோ நான் எஸ்ஸுக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் வச்சு படித்து பார்க்குறேன் எதுனா செட் ஆகுதா அப்படின்ட்டு. ஏன்னா இங்கேயே எனக்கு 2 ஆப்ஷன் வந்துடுது. எஸ்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே Pனா இட் சர்வ்டு த பர்போஸ் ஃபார் மோர் தென் 60 இயர்ஸ் அன்டில் இட் க்ளோஸ்ட் இன் 1954 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எனக்கு நல்லா பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் சைட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னதுன்னா அதோட பேர் எலிஸ் ஐலாண்ட் அப்படின்ட்டு 1892
இதுவாக இருக்குன்ட்டு. உடனே லொக்கேஷனுமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, எஸ்ஸில் லொக்கேஷனை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இந்த எலிஸ் ஐலாண்டு தான் பீல என்ன சொல்கிறாங்கன்னா, இது சர்வ் த பர்பஸ் 60 இயர்ஸ்க்கு மேலே வந்து இது க்ளோஸ் பண்ணது 1954 தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1950 க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் இது வந்து மோர் தென் 60 இயர்ஸ் கிட்ட இது வந்து சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இட்டுன்றது இங்கே எலிஸ் ஐலாண்டை தான் ரெஃபர் பண்ணுது. அப்போது எனக்கு நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுறது என்னென்னா, இந்த கியூக்கு அப்புறம் எஸ் தான் வரும், ஏன்னா அதோட லொக்கேஷன். ஆனால் எஸ்ஸு நம்ம போட்டுட்டோம், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எஸ்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் எஸ்ஸுக்கு அப்புறம் பி வருமா ஆர் வருமானு பார்க்கும்போது, எஸ்ஸுக்கு அப்புறம் பி வருமானு படித்து பார்க்கும்போது, ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா, இட் சர்வ்டு த பர்பஸ் ஃபார் மோர் தென் 60 இயர் அன்டில் இட் க்ளோஸ்ட் இன் 1954. 1954 க்ளோஸ் பண்ணி இருந்தாலும் 60 வருஷத்துக்கு மேலே இது சர்வ் பண்ணியிருக்கு. இந்த இட்டுன்றது இங்கே எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக இந்த கொஷினை வந்து நம்ம அடிச்சிடலாம். எலிஸ் ஐலாண்டு தான் ரெஃபர் பண்ணுது. அப்போது எனக்கு ஆப்வியஸாக என்னன்னு தெரியுதுன்னா, இந்த ஹிட் வந்து எதை ரெஃபர் பண்ணுது, எலிஸ் ஐலாண்டு. ஏன்னா எலிஸ் ஐலாண்ட் ஒரு ஹிஸ்டாரிக் சைட், இது ஓப்பன் இன் 1892 இம்மைக்ரேஷன் ஸ்டேஷனாக. இதுதான் வந்து ஃபார் மோர் தென் 60 இயர்ஸ்க்கு சர்வ் பண்ணியிருக்கு. இது அன்டில் க்ளோஸ் 1954 க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அப்படின்றத சொல்லிட்டோன்னு தான் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றதையே நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? அப்போது எனக்கு கியூக்கு அப்புறம் எஸ் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ கியூக்கு அப்புறம் பிக்கு அப்புறம் தான் எஸ். ஸோ அப்படி இருக்க ஒரே ஆப்ஷன் இந்த சி மட்டும்தான். அப்போ QPSR. இப்போவும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கணும், ஃபைனலாக படித்து பார்த்துக்கணும். ஸோ கியூவில் வந்து எனக்கு சொல்லிடுறாங்க, பியில் வந்து 60 வருஷத்துக்கு மேலே வந்து இதை சர்வ் பண்ணியிருக்கு. தென் அதுக்கப்புறமா இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மில்லியன் ஆஃப் நியூலி அரைவ்டு இம்மைக்ரண்ட் பாஸ் வந்து இதோட டோர்ஸ் மூலமாக இதுவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் it has been estimated that close to 40% of all current US citizens can trace at least one of their ancestors to Ellis Island சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து QPSR இதுக்கெலாம் மீனிங்கே புரியணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம சென்டென்ஸ் ஃப்ளோ அந்த பேசேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, அப்போது எனக்கு இந்த கியூவில் இருக்க எலிஸ் ஐலாண்டுக்கு தான் வந்து இட்டுன்ட்டு பீயில் பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு எப்போ தெரியும்னா, இதில் இருக்க எல்லா சென்டென்ஸையும் படிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது எப்போ தெரிய வரும்னா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோன்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போது எனக்கு இதுக்கு வந்து QPSR தான் ஆன்சர், மற்ற எந்த ஆப்ஷனுமே வராது. ஓகே, ஸோ தேங்க்யூ.